ஹலோ கைஸ். இந்த வாரம் நம்ம ஆஸ்டெல் பெட்ரோர் மான்வாவோட பார்ட் 46 தமிழ் எக்ஸ்டென்ஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவோட பார்த்து முன்னாடி யாரும் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு 2 நியூஸ் வந்திருக்கு. ஒரு குட் நியூஸ் அண்ட் ப்ளஸ் ஒரு பேட் நியூஸ். இந்த பேட் நியூஸை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, பட் வேறு வழி இல்லை, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு குட் நியூஸ் இந்த வீடியோவை நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் முன்னாடி இந்தளவுக்கு திமிரா பேசுவேன், உன்னோட மட்டமான அட்டாக்லாம் என்னால் 3 செகண்டில் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி நான் டிஃபெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவரோட ட்ராகன்ஸ் வெளில எடுத்துகிட்டு வராரு. லிட்டரலாக அது பார்த்திங்கன்னா 5 ஹெட் ட்ராகன்ஸ், 5 தலை கொண்ட ட்ராகன்ஸு. இவ்வளோ தான் அவங்ககிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். இவ்வளோ தானா? என்கிட்ட கிரேட் 9ஓட பெடிகிரி ட்ராகன்ஸ் வச்சுருக்கிறேன், இதை பார்த்துட்டு இவன் ஏன் இவ்வளோ தானான்ற மாதிரி கேட்குறான். ஈவன் இதனால் பார்த்திங்கன்னா மவுண்டன்ஸ் அண்ட் சீஸை டெமாலிஷ் பண்ண முடியும். எப்படி இவனால் இப்படி இருக்க முடியுது, எப்படி இவன் என்னை பார்த்து பயப்படவே மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவருக்குள்ளே அந்த செகண்டில் 1000 கேள்வி பார்த்திங்கன்னா அவரோட மைண்ட்குள்ளே ஓடிட்டுருக்கு. நம்ம ஹீரோ எப்பயும் போல் ஒரே சொல்யூஷன் தான் வச்சுருக்கான். அப்போது நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படின்னு நான் சொல்லிட்டு கீழே என்னை பாருங்கள் அப்படின்னு மாதிரி பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறான். எவ்வளோ தைரியம் தான் என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவேன், நான் தான் சான்சலர் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். என்னோட ஸ்ட்ரென்த் 70 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போயும் நான் வச்சுருக்கேன். உன் கூட நிறைய வேர்ட் கேம்ஸ் விளையாடணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நீ என் கூட கரெக்டாக ஃபேஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காரு. ஆனால் அங்கே கீழே லாக் ஆனவனுங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உயிர் பயத்தில் இருக்கானுங்க. அப்போ பிரச்சனை இல்லை, பீஸ்ட் பொசஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ண போகிறான். அதாவது நம்ம கம்பைன் ஆகும் இல்லையா அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணும்போது இங்கே என்ன ட்விஸ்ட்னா, ஆக்சுவலாக இவன் 2 பெட்ஸோட ஃபியூஸ் ஆயிடுவான். இதுதான் சுப்ரீம் டயரோட அட்வான்டேஜ். பர்கேட்ரி ட்ராகன் ப்ளஸ் நம்ம ஸ்கெல்லி கூட பார்த்தீங்கன்னா பைண்ட் ஆயிடுறான். இது பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஆயிடுது. அவன் ஆல்ரெடி ஒரு வாட்டி சொல்லிருப்பான் இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு. பட் ஆனால் இப்போ உண்மையாகவே பண்ணிட்டான். இது பீஸ்ட் பொசஷன் யூனிக் டைப்பு. இதை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் லான்ச் பண்ணுறதுக்கு போகிறான். ஒரு செகண்டரி ஃபியூஷன் எப்படி பாசிபிள் ஆச்சு? இது இம்பாசிபிள். இது ஒரு ஸ்கில் மட்டும் கிடையாது. ஏன்னா அது லெஜெண்டரி டயரில் புதுசாக என்ட்ரானவங்களுக்குலாம் இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இதை மாஸ்டரே பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவனோட ஷீல்டு எல்லாம் உடஞ்சி அவன் பார்த்தீங்கன்னா தரையில் போய் விழுந்து கிடக்கிறான், ஸ்டாரிஸ் கைஸோட சான்சலர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டீமன் சப்ஜிகேஷன் ஹெல் ட்ராகன் ஃபிஸ்ட் அப்படின்னு மாதிரி அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அவரை கீழே தள்ளிடுறாரு. அதோட பார்த்தீங்கன்னா அவர் நான் தோத்துக்கிறத ஒத்துக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த ஆள் அந்த ஒரு அடியிலே பார்த்தீங்கன்னா பயந்துடுறாரு. என்ன சான்சலர், 1.5 செகண்ட் கூட தாண்டல, நான் 3 செகண்ட் டைம் கொடுத்துறேன், அதுக்குள்ளே உங்களோட தோல்வியை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ திமுறா கேட்குறான். அடுத்த செகண்டே அவரோட ஃபுல் பாடி அப்பியரன்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு டைப்பாக மாறுது. 1.83 செகண்ட்ஸ் தான் நீங்கள் தாக்கு பிடிச்சிருக்கீங்க. பரவாயில்ல, இப்போதைக்கு உங்களால் எதுவும் பண்ண முடியாது, ஆனாலும் உங்களுக்கு மனசு கஷ்டப்படுவது நான் கேட்குறேன், திருப்பியும் ஏதாவது சண்டை போட ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கேட்குறான். அதுக்கு இல்லை பரவாயில்ல, நான் என்னோடய ப்ராமிஸை தாக்கு பிடிப்பேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வாய்டு இல்லாமோட அட்டாக்ஸ்லாம் 3 செகண்டுக்கு யாரால் சர்வை பண்ண முடியும்? இதுக்கு மேலே நீங்கள் தான் எங்களோட மாஸ்டர். இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்கனைசேஷன், அதாவது இந்த சப்கான்டினென்ட்லேயே ஸ்ட்ராங்கஸ்டான ஆர்கனைசேஷன் ஸ்டாரிஸ் கைஸோட மாஸ்டர் நீங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த ஆள் வைனா ஒத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஷர்டன் அண்ட் ஷர்லி இவங்க 2 பேருமே டீச்சர், நீங்கள் ரொம்பவுமே கூல், நீங்கள் தான் எல்லாருக்குமே புது மாஸ்டர் அப்படின்னு நான் சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த மாஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி எம்பரசிங்காக பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க. ஏன்னா அவனுங்க ராங் சைடில் சப்போர்ட் பண்ணானுங்களே, அதனால இதுதான் அந்த ஸ்டோரா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குன்னு பார்த்து அந்த இடத்துல பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகுது. ஏன்னா ஷர்லி பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆயிடுறாங்க. அந்த ஹெட்லைனுமே பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு, நியூஸில் ஹெட்லைனில் இதெல்லாம் ஓடிட்டுருக்கு. அதனால் அந்த கடையில் இருக்கவங்களோட எண்ணிக்கையுமே அதிகமாகுது. எப்படி சொல்கிறது, நிறைய கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு 3 பெட்ஸ் நேச்சர் பண்ணணும், ப்ளஸ் 6 பெட்ஸ் ட்ரைனிங் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம டேங்க் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க நோட் பண்ணுறாங்க உள்ள அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பிங் பின்னாடி வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி ரொம்பவே கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு கரெக்டாக பார்க்குறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா என்னை காப்பாற்ற தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவர் ஏன் என்னை பார்த்தோன்னே திரும்பிட்டாரு, அவரோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப ஸ்டர்னாக இருக்குது, என்ன ஆச்சுன்னே தெரியல. அதுவும் இல்லாமல் மற்ற ஃபேமிலியோட ஹெட்லாம் ஏன் இங்கே இருக்காங்க? ஒருவேளை அவங்க எல்லாருமே சேர்ந்து ஜாயிண்ட் அட்டாக் யூஸ் பண்ண போகிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்பா என்னை காப்பாற்றுறதுக்காக எல்லா ஃபேமிலிஸோட ஹெட்டையும் கூப்பிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். டேங்க் ஃபேமிலியோட ஏரியல் ஆர்மியோட கேப்பபிலிட்டியை இவனுக்கு இப்போ தான் நாங்கள் காட்டணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ்.
ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாமே குட் நியூஸாக இருந்திருக்கும். இதுக்கு மேலே பேட் நியூஸ் என்னன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இந்த சாப்டரோட அந்த ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. அதாவது நல்லா த்ரில்லராக போயிட்டு இருந்துச்சுல அந்த ஆர்க், ஃபுல் ஆர்க்கு, அந்த வார் ஆர்க்லாம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுவும் இல்லாமல் ஆத்தரே வந்து சொல்லியிருந்தாரு, இதுக்கு மேலே என்னால் இந்த அளவுக்கு ஸ்டோரி யோசிக்க முடியுமான்னு தெரில, நான் வந்து எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணுன்ற மாதிரி அந்த பையனை கேட்டு அதுக்கப்புறம் சாப்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓப்பனாகவே வந்து சொல்கிறேன், இது வந்து ஒரு மான்ஹுவா, அதாவது இது கொரியனாக இருந்தால் கூட பரவாயில்ல, மான்ஹுவாவாக இருந்தால் பரவாயில்ல, இது வந்து மான்ஹுவா, அதாவது சைனீஸ் மாங்காஸ்னே வச்சுக்கோங்களேன், சைனீஸ் மாங்காஸ் தான். ஸோ அதனால் இவங்களோட டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஈவன் ஒரு டைலாக் பாக்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறுது. ஈவன் இது வரைக்கும் நான் கடைசி ஒரு 15-20 சாப்டராக வந்து பார்த்திங்கன்னா சூப்பிங்கோட பேரே வந்து ஸ்ப்ரிங்குன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம லிங்கியூ, ஸ்கூல் லிங்கியூ இருக்காங்களே, அவங்களோட பேர் வந்து ஷேர்லின்னு மாற்றிருப்பாங்க, நான் வந்து சொன்னல. அதே மாதிரி ஜியூ கேங்கை வந்து ஷர்ட்டுன்னு மாற்றிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட இஷ்டத்துக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா நம்ம வந்து நம்மளை நம்பி பார்க்குறீங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லாக வந்து தப்பாக சொன்னால் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம வந்து அவங்க சொன்ன கதைப்படி இல்லாமல் ஸோ டிரான்ஸ்லேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து வந்துச்சுன்னா ஸ்டோரி வந்து ரொம்பவே மாறிடும். ஸோ ஐ திங்க் ராங் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு கதை அடிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். அதனாலே வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணுறது நல்லா இருக்காதுன்ற மாதிரி தோணிடுச்சு. ஏன்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன ஒரு 20-25 சாப்டர்ஸ் தான் இருக்குது. அதுலேயுமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. ஈவன் லாங் ஜியாங் சிட்டியோட பேரே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இதனால் நம்மளால் ப்ராப்பராக வந்து இன்ஃபர்மேஷனுமே கொடுக்க முடியல. நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க இல்லையா, ப்ரோ அந்த இமேஜுக்கும் இதுக்கும் டைலாக்கும் சம்மந்தமே இல்லாமல் இமேஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க, எல்லாம் ஸ்லோவாக போகுதுன்ற மாதிரி சொல்கிறீங்களா, எல்லாத்துக்கும் காரணம் தான். இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் மாறுறதுனால என்னால் கரெக்டாக அதை வந்து சொல்ல முடியல. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் ஒரேடியாக சொல்கிறோன்ட்டு நான் வந்து சொல்லிட்டேன். இதை வந்து நம்ம ஆஸ்டல் பிட் ஸ்டோரோட ஃபைனலாக நம்ம வந்து வச்சுப்போம். மேபி ஃப்யூச்சரில் என்னால் முடிஞ்சால் நான் சீக்கிரமாக யாரோட ஹெல்ப்னா யூஸ் பண்ணி அதை வந்து டிரான்ஸ்லேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 50 சாப்டர் போகணும்னு நினைக்கிறேன். அப்படி போச்சுன்னா அதை வந்து கூட சீக்கிரம் வந்து போட்டுடலாம். இப்போதைக்கு நம்மளோட கணக்குப்படி ஆஸ்டல் பெட் ஸ்டோரை வந்து முடிச்சாச்சு. இதுவே வந்து உங்களோட விஷஸ் படி தான் எடுத்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இது கோட் பண்ணியிருந்தீங்க, அதுவும் இல்லாமல் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, அதனால தான் வந்து எடுத்தேன். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா ரெஸ்பான்ஸுமே ரொம்பவுமே தேங்க்ஸ். அதே மாதிரி அடுத்த சீரீஸ்க்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுங்க. ஸோ அடுத்த சீரீஸ் வந்து முடிஞ்சால் நாளைக்கே வந்து எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த சீரீஸில் உங்களுக்கு எந்தெந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சி, நிறைய சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச சீனாக நிறைய கூஸ் பம்ப்ஸான சீன், ஈவன் லாஸ்ட்டு 2 எபிசோட்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்திருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்துச்சி, எந்த சீன்ஸ்லாம் ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல சீரீஸோட மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.